ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரத்தை இசையிலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா பதியில் வடக்கே முகமாயிருக்க, சீசர் தெற்கே முகமாக நிற்க, அரிகோபாலனும் கைகட்டி மனபயங்கரமாய் நிற்க, அரிகோபாலனை ஐயா காதை 100க்கு உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயாம், தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க, அரிகோபாலன் சொல்ல தெரியாமல் நின்று வியங்க கண்டு மகிழ்ந்து மயிலாடி சீசர் கிடுகிடந்து மனபயங்கரமாய் நிற்க, நீ சொல் சீசன் எழுத்தென்று ஐயா சொல்ல, அரிகோபாலன் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மறந்து அருளினது என்னவென்றால், கன்னிவார் 7 பேர் உண்டுமே, 7 பேருக்கும் 7 மதலைகள் உண்டுமே, 7 பேரில் வைகையில் 2 பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே 5 பேருக்கு 5 தேவிமார் உண்டுமே, 5 பேர் ஆண் பிள்ளையானால் அவரவர்க்கு தேவிமார்க்கு அம்மை இடத்தில் உத்தரவு தோணித்து, பெண் பிள்ளை 5 பேரானாலும் தர்மகீணத்தில் தானம் பண்ணி தர்மகணத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நம்முடைய திருப்பதியை 5 தரம் சுற்றி சேவித்து, கொடிமரத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நான் அம்பலத்தில் சுவாமி அரசடி மூட்டில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம், அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களாம். அவரவர் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும், ஆண் பிள்ளைகள் நீங்கள் 5 பேரானாலும் உங்கள் தேவிமார் 5 பேரானாலும் அவரவர் ஆம்படையானை தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும், கொடிமரத்தில் 5 நேரம் சத்தியம் செய்து நாமம் கொண்டு இடச் சொல்ல ஆமன்று ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருகப்பிறவி செய்திருக்கிறதிலே வாய்ப்பேசாத மிருகத்தை தள்ளி எந்தெந்த சாதி வாய்ப்பேசுமோ அதிலே 5 ஆணானாலும் 5 பெண்ணானாலும் இந்த பணிதானம் பண்ணி சத்தியம் செய்து நாமும் கொண்டிட நொம்பரம் இதமாக போக சீசலோகம் தகலோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்பி இருக்கிறது. ஐயா சிவ 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 சிவாரகராரகரா. 2ஆம் சட்டம். என் பள்ளிகள் தோறும் இருக்கிற பள்ளி கணக்கருக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். 3ஆம் சட்டம். என் பள்ளியிலே வந்து இருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் அறியும்படியாக வாசிக்க இன்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு கேட்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமாயிருங்கள். 4ஆம் தீர்ப்பு சொல்லு வருகிறார் நம்மளையா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பத்திர பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிற போது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியம் என்று எண்ணி நடக்கிறவர்களுக்கு ஈசன் மால பாதம் கிட்டிக் கொள்ளும். மேலும் 1008ஆம் ஆண்டு மாசியில் ஆண்டி தட்சணம் பள்ளி கொள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்தும் உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6, 7, 5 மாசி என்ற மாதம் அதில் 15க்குள் இருந்து தர்ம யுகம் ஊதிக்கும். அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, தேய்மாரட்டால் அழிவு, பெரும் சூரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு, பெண்ணாலே ஆன அழிவு, ஆனாலே பெண்ணழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி தீரையாகி வான்புவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கு இணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல வேஷமுமாய் ஒன்றாகி 2ஆகி உலகமெங்கும் நானாகி 1, 2, 3ஆகி இந்த யுகம் எங்கும் நானாகி கருவாய்
அங்காளன் 5 2 3ஆன இந்த ஆதிபரன் சித்துவித்தை மண்ணால் உனை மறைந்து பல மாய்கையினால் உனை வகுத்தேன். உந்தன் பலங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த வரம் இருந்துலகை ஆளுகிறார். கண்ணுமக்காயன் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா. 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. 23 தெய்வம் ஈசன் எங்கும் வழிவானேன். 3 தனியூகம் ஈடழித்த மாயனப்பா.
ஏழு பெண்கள் கதையை எடுத்துச் சொல்ல நாளாச்சே. பப்பு செடி புள்ளிருந்து பாம்பு வடம் விரித்து ஆடுதடா. ஈரேழு உலகம் உண்டு, இதை எடுத்துச் சொல்வார் யார் மகனே? சாதியான கொடிய பாம்பு சதி செய்யும் பாம்பதுதான். முப்பூவை தான் எடுத்து அதை முக்தி செய்தால் சக்தியுண்டு. குருபுத்தி யாருக்கும் உள்ளதை நான் சொல்வேன் கேள் மகனே. அப்பூவை தான் எடுத்து அணிந்திடுங்கோ கண்ணு மக்கா. மூன்று நாமம் ஒன்று பாம்பு, அது மூன்றும் ஆடுறப்பா. கொத்தினா திரும்பாதப்பா, அது குடிகெடுத்த பாம்பு விஷம். தலைமன்னர் மீதிருந்து பல சாத்திரங்கள் சொல்லுதப்பா. சங்குக்குள்ளே நான் இருந்து வந்தேனப்பா வையகத்தில். கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேனப்பா. பிள்ளூதனிலிருந்து விரைந்து வந்தேன் வையகத்தில். ஏகம் போகனப்பா நான் இருப்பதை அறிவாரில்லை. கருவூர்தனிலிருந்து கனவறுத்த பட்டு வந்தேன். பாலன் சிறு குழந்தை அந்த பாதை அறிவீர் மக்கா. உங்களுக்கு வேலை செய்ய நான் உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. இருமனதா எண்ணாதே, பின் எனக்கு உத்தரம் சொல்வாயே. மருந்து வாழ் மாமுனிவன் மாயசால காரனும் நான். நாடெல்லாம் வாடியாச்சே, நாதன் என்ன செய்வேனப்பா. வேலை செய்தால் வினையில்லையே, அந்த விஷம் அதுதான் அணுகாதப்பா. மந்திரத்தால் தந்திரத்தால் மாரணத்தால் தீர்ந்திடுவோம். எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதப்பா சத்துருவாய். நல்லோரை தீண்டாது நாதனிங்கே சொல்லுகிறேன். முச்சந்திக்குள் இருந்து பாம்பு
கற்பனும் நான் வருவேன். இன்னும் சில காண்டம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன். ஆயிரத்தி எட்டாம் மாசியிலே கலியுகத்தில் வந்தேனடா. சாதியான லிங்கம் ஒன்று சமுத்திரத்தில் இருக்குதடா. ஆதியான லிங்கம் அதை நீங்கள் தினம் போற்றிடுங்கோ. அதில் முக்தியுண்டு சக்தியுண்டு முனிவரனும் பாடுகிறேன். கோல நெடுமலையனும் கோலங்கட்டி ஆடுகிறேன். நித்தம் சத்த பாவியப்பா நாதன் எடுத்து தாரேனப்பா. செத்து செத்து வீரப்பேனடா என் சித்தி வித்தைகள் அறிய மாட்டான். அல்லும் பகலும் குறிகள் சொல்லி அவர்
கப்பல் செய்து வைத்திருந்தோம். நாடெல்லாம் காடாகும் நல்லக்கினி வந்து ஆகுதடா. நாலே காலு ஜீவ சென்று நாட்டில் இல்லை ஓட்டமடா. கங்கை பால் வற்றுமப்பா கிழவன் வண்டாரம் சொல்லுகின்றேன். வெட்ட வேளிதனிலே மக்கா வேலி பயிராகுதப்பா. ஊரோட்டம் தேரோட்டம் மக்கா ஒன்று வட்டம் ஆகுதடா. மாறி வெள்ளம் அழிக்குதடா மாயாண்டி சொல்லுகிறேன். கூத்தாடி கூத்தாடி நான் கொள்ளி வைத்து போவேனடா. கொள்ளி வைக்கும் குமரனடா கொப்பன் நந்தி சேனடா. பள்ளி கணக்கனடா நான் வள்ளியிலே ஆடி வாரேன். கங்கை நீராடி வாரேன் இளவன் பண்டார கூத்தாண்டி. வெள்ளாமை மீறிருந்து விளையாடி பாடுகிறேன். துரியோதனனுக்கு தான் நாரத முனி வரேனான். பாட்டனும் புத்தனும் நான் வாரசித்தை பிச்சைக்காரன். நேரில் பிரியமும் நான் பேதை கோலம் மாறியும் தான். அஞ்சாடு மெய்தடைத்த ஆனந்த கோன் வந்தேனடா. கூடாரத்துக்கு உள்ளிருந்து குலவீசை செய்திடுவேன். நான் பாவி கொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கும் ஆகாதே. போட்டி கொண்ட விட்டனடா குடி கொடுக்க குருவும் நான். உன் கூட்டுக்கு உள்ளிருந்து குறிபலகும் சொல்வேனான். தேராண்டி அப்பான் தெருவீதி ஆடி வரேன். கைலாசம் தனில் இருந்து பல காரணங்கள் முடிக்க வந்தேன். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொரூபமானேன். அஞ்சாடு மெய்த்திருந்த உங்களுக்கு ஆட்பேராய் நான் இருந்தேன்.
செய்தாலும் கேட்டிடுங்கோ. அவரவர்கள் தங்கணக்கு உங்கள் அரசன் இடத்தில் இருக்கிறது. என் பேரை சொல்லி எவர் எவர்கள் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரிக்கும் பக்தருக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலோ. அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன். அதிகார பத்திரத்தில் அவரவர்க்கு தீர்ப்பு உண்டு. சத்திய தீர்ப்பு கேட்க சுவாமி இங்கே இருக்கிறேன். சத்தியத்தை நான் மறந்து மத்திவத்தை செய்யாதே. மத்திவத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டிவிடும். தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோ தெரிந்திடுங்கோ. தம்பி கணக்கனையும் தான் கூட்டி வாரேனப்பா. நெடுநாமம் அழியுதடா நேரு வழி தோன்றுதடா. தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா. சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகளே. வீட்டுக்கு ஒரு கணக்கன் இருக்கிறான் வையகத்தே. உன்னாவில் நான் இருந்து நடுதீர்ப்பு செய்யுகின்றேன். பல சொருபம் பாடி வைத்த பத்திரத்தை பார்த்திடுங்கோ கண்ணு மக்கா. இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி பாடுகிறேன். அயோத்தியா பட்டினந்தாழியுதப்பா என் மகனே. அச்சுத்தேரு ஒழியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. பஞ்சவர்கள் 5 பேர்தான் பதியதுதான் அழியுதப்பா. குருநாடு அழியுதப்பா. கோபால குருசாமி சொல்லுகின்றேன். மந்திரமும் நானானேன் மருந்து மூலி நானானேன். சந்திரனும் நானானேன் சூரியனும் நானானேன். சோசியங்கள் சூத்திரங்கள் பல சாத்திரங்கள் நானானேன். எண்ணடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன். வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். கொத்தை குறையாதே குறை மறைக்கால் வையாதே.
சூத்திரத்தை அறிவாரில்லை. அடங்கால் தவசுதான் அதின் நஞ்சை அறிவீர்களா? வயிற்றுக்கு இறை தேடி வாரார்கான குருவும் எண்ணடங்கா சொருபத்திலே என் சொருபம் அங்கும் உண்டு. பிடித்த பிடி விடாது பேயாண்டி சொல்லுகிறேன். எங்கெங்கே என்று சொல்லி 8 திசை பார்க்குதடா. பிழைப்பதற்கு வழிபார்த்து பலத்தவம் செய்திடுங்கோ. நான் மறைக்க கூடாது ஞானமுத்து சொல்லுகிறேன். எங்கெங்கே ஒழித்தாலும் இரவு பகல் ஒன்றாகும். அன்பர்களே என் மக்களே அறிந்தோர் அறிந்திடுங்கோ. நஞ்சு அள்ளி தின்றவர்கள் ஞான காளிக்கு இறையாவார். மேலும் இமையாத சமயமதுள் இருக்குதடா ஆழிப்புழு. வையகத்தில் பொய்களவு வாது சூது பிறர் மோகம். செய்யாத தீவினைகள் செய்த வேறு உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகிற ஆழிபுழுக்கு இறையாவார். முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை அறிந்து விட்டேன். கனகையிடம் துரத்தி விட்டேன். வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன். பட்டந்தனை அறுத்து அவர்களை பாரச்சிறை வைத்திடுவேன். ஆடுகிடாய் கோழி வந்து ஆயனைக்கு வேண்டாங்கான். மேளதாளம் புறவை தோனி வேண்டாம் கான். ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். நடுத்தீர்ப்பு நான் கேட்ட நாள் அடுத்து வருதப்பா. பள்ளி கணக்கனிடம் பாடம் கேட்க வாரேனடா. பள்ளி கணக்கரெல்லாம் பாடம் சொல்ல வேணுமடா. நாட்டு கணக்கெடுத்து நாம் தீர்ப்பு நடத்துகையில் என் மக்கா சீசர்களே எடுத்த
கடுவாய் விழித்ததுண்டால் காணாமல் மறைந்திடுவேன். பாம்பு கடித்ததுண்டால் பதைத்து நீங்கள் வட்டிடுவேன். இனவாதை விழித்ததுண்டால் இருப்பீர்களோ இவ்வுலகில். ஞானக்கழுகு விழித்ததுண்டால் இந்த நாட்டில் இருப்பீரோ. அண்டவகீரண்டம் வல்ல ஆயுதம் விழித்ததுண்டால் துண்டு துண்டாய் போய்விடுவீர். துணை உண்டோ உங்களுக்கு குலத்தை எடுக்கின்ற கோடாரி கம்பரு போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு உள்ளதாயிருக்குதடா. கோபம் அது உங்களுக்கு கொல்லும் வேலாயிருக்குதடா. கொலை களவு உங்களுக்கு கொல்லும் ஆயுதமாயிருக்குதடா. வாது சுது பிறர் மோகம் வளருதப்பா ஒரு கழுகாய். ஆசையது உங்களுக்கு என் மக்க தோஷமாயிருக்குதடா. எல்லோர்க்கும் கோபமாச்சு இடையில் ஓட்டம் ஆச்சுதடா. பிரம்மன் பகைத்ததுண்டா நீங்கள் பேசாமல் போய்விடுவீர். விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கொண்டிடுவீர். உத்தீரம் பகைத்ததுண்டால் உயிர் விளைக்க மாட்டீரப்பா. காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனப்பா. அவரவர்க்கு இட்ட கூரை ஆதிமுனி என்ன செய்வேன். நடுதீர்ப்பு கேட்பதற்கு
ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் நிறைவு பெற்றது.